கேரளா ஸ்டைலில் நல்லா தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்த குழம்பெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ப்ரான் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கிலோ அளவு ப்ரான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பீர்க்கங்காயம் ஒன்றும் பாதியமாக தோல் சீவி இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகா, சின்னதாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி அளவு தேங்காய், 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நெல்லிக்காய் சைஸ் அளவு புளித்தண்ணி சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். இதை தாளிக்கிறதுக்காக கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து சேர்த்தா போதும். அவ்வளோ வாசனையாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.